இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து we are in the day 13th right? கரெக்டாக day 14th we are almost in the day 15th வந்துட்டோம் நம்ம end of ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் what we are going to discuss is alternating current. ஓகே. ஸோ alternating current வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது இந்த இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெட்டராகவே புரியும். ஓகே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்றது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். ஓகே. இது வந்து நீங்கள் போர்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ட் யூ டேக் ஃபார் நீட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், ஈஸி ஸ்கோரிங் சாப்டர். அதாவது இதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள், ஓகே, வோல்டேஜ், கரண்ட், பவர், இந்த 3 விஷயம் தான் இந்த சாப்டரில் என்டையராகவே வரும். வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பவர், எவ்வளோ சிம்பிள், ரைட்? ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு சர்க்கியூட் கொடுப்பாங்க, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இதை மட்டும் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம், கரண்ட்லாம் இதெல்லாம் தெரிஞ்சாலே இது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ரைட் பா, குட். ஸோ லைவில் இருக்கவங்க எல்லாம் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க நம்ம லைவுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, சரிப்பா. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி நம்மளுக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தலாமா? வாட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீட்டாண்டெல்லாம் பார்க்கலாம், நிறைய பவர் லைன்ஸ்லாம் போகுதா, பவர் லைன்ஸ் போகுது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ப்ளக் பண்ணுறீங்கள, அதுலேருந்து என்ன வோல்டேஜ் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் அன் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ ஒரு பேட்ரி உங்ககிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார் அ பேட்ரி, கரெக்டாக? இந்த சிம்பிளை நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ஒரு பேட்ரி ஆஃப் வோல்டேஜ் V அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ இது ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? there will be a current will flow in this circuit, கரெக்டாக? there is a battery which has been connected to a resistor, there will be a current flow will be there. so V equal to IR, கரெக்டாக? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து நம்மளுக்கு என்னது? டிசி கரண்ட். அதாவது இந்த வோல்டேஜும் கான்ஸ்டன்ட் தானே. ஒரு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இந்த வோல்டேஜ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ். ஓகே. இதை வந்து இது எல்லாமே என்னதுன்னா, இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே இது தான். ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது என்னென்னா ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் ஏசி சோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ரியல் டைம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே என்னது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இந்த இடத்துல கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? இந்த இடத்துல கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? டிசி கரண்ட், அதாவது டைரக்ட் கரண்ட். ஓகே. ஸோ நம்ம பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் எல்லாமே என்னது? டைரக்ட் கரண்ட். புரியுதா? ஸோ ஆனால் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறது என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேர் யூ கேன் சி. ஸோ நான் எழுதுகிற பாயிண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் வந்து ரொம்ப நம்ம வீட்டில் யூஸ் பண்ண எல்லா கரண்ட்டுமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். ஸோ நம்மளோட டெய்லி யூஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் யூஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே? ஃபார் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டாண்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி கண்டிஷனை வச்சுருப்பாங்க, யாரும் போகாதீங்கன்னு வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். ஸோ அதில் அதை பற்றி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு டாப்பிக்கும் இந்த வீடியோவில் நம்ம படிப்போம்.
அதாவது நம்ம வீட்டாண்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றியும் we will study in this the AC alternating current சாப்டரில் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இப்போ என்கிட்ட ஒரு டிசி கரண்ட் இருக்குது. ஓகே, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் there are பவர் ஸ்டேஷன்ஸ் அது. ஓகே, பவர் ஸ்டேஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி கரண்ட் கொண்டு வரோன்னா பெரிய பெரிய ஒயர்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டாண்டில் நிறைய பெரிய ஒயர் லைன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்குன்னு ஒரு பெரிய டவர் வச்சுருப்பாங்க. அந்த டவர்லேருந்து லைன்ஸ் எல்லாம் வில் ஃப்ளோ. 4-5-6-7 ஒயர்லாம் இருக்கும். கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் எல்லாமே போகக்கூடிய கரண்ட் என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். ஸோ பேசிக்காக ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் டு அவர் ஹோம். ஓகே, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம், டைரக்ட் கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் கரண்ட்னா என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இன்னும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பவர் ஜென்ரேட்டட் okay, power generated in போன கிளாஸ் கூட ஏசி ஜென்ரேட்டர் படித்தோமா, அதுலேயும் என்ன வந்துச்சு? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் தான் வந்துச்சு. ஓகே, ஸோ பவர் ஜென்ரேட்டட் ஆர் usually in the form of alternating voltage, alternating current and alternating. புரியுதாப்பா? ஸோ நீங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஏசி ஜென்ரேட்டர் படிச்சிருக்கோம். இதுலேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய எல்லா கரண்ட்டுமே என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம இது இருக்கு இல்லையா, பவர் ஸ்டேஷன்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். அதாவது கோல் மூலிமா நம்ம எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தானே, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை மூலிமா தான் கொண்டு வருவோம். டிசி கரண்ட்டாக நம்ம கொண்டு வர மாட்டோம், அதாவது டைரக்ட் கரண்ட்டாக கொண்டு வர மாட்டோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி are transferred over very large distance, very long distance. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவான். அதில் தான் பவர் லாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பவர் லாஸ் படிச்சிருக்கோம்ல, கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். ஸோ பவர் லாஸ் எதில் கம்மியாக இருக்கும்னா ஆல்டர்னேட்டிங் இதில் தான் பவர் லாஸ் கம்மியாக இருக்கும். ஓவர் வெரி லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வேர்? From power stations, power generating stations to our home. நம்ம கரண்ட் பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் கரண்ட்டை வந்து சேர்றது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் வந்து சேரும். ஓகே, இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகாஸ் compared to DC, DC னா என்ன அர்த்தம்? டைரக்ட் கரண்ட்டு. ஓகே, ஸோ பிகாஸ் compared to DC, energy loss is very less. For doubts in that, you can post in the comment section. Okay, hi Sriram Sri and DR, hi.
லைவில் இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணி பாருங்கள். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே சரிப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டோம். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கரண்ட்டுமே 95% இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிசி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப சென்சிட்டிவான எலக்ட்ரானிக் டிவைஸில் தான் டைரக்ட் கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இது, அதாவது நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர்ஸ் பேட்டரிலாம் வச்சுருந்தோம்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் தான் இது டைரக்ட் கரண்ட், தட் இஸ் டிசி வரும். ஸோ மற்றபடி நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பெரிய பெரிய பவர் லைன்ஸில் போகிறது எல்லாமே ஏசி தான். ஓகே ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், there are two types of current. ஓகே ஸோ two types of என்ன இருக்குது நம்மளுக்கு, two types of current and voltage are there. Two types of current and voltage. Okay, two types of current and voltage are. So current பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது, direct current. அப்புறம் ஃபஸ்ட்டு கரண்ட்டை பார்த்துடலாமா. ஸோ டைரக்ட் கரண்ட் டிசி அண்ட் ரெண்டாவது ஒன்று என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே AC. AC means what? Alternating current. Alternating என்ன அர்த்தம் இங்கிலீஷில், what is the meaning of alternating? கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, alternating current. And this is called direct current. ஓகே சரி. இப்போ டைரக்ட் கரண்ட்னா அதுக்கு என்ன சார் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a current which changes in magnitude, அதாவது current which changes in magnitude but current which changes in magnitude but does not changes its direction. ஸோ கரண்ட்டோட வேல்யூ வந்து ஏறலாம் இறங்கலாம், தட் இஸ் 1 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் போகலாம், 2 ஆம்பியர்லேருந்து திரும்ப 1 ஆம்பியர் வரலாம், எந்த வேல்யூனாலும் எடுக்கலாம். ஆனால் டைரக்ஷன் மாற்றக்கூடாது. ஓகே ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, யூ கேன் டேக் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, பேட்ரி இருக்கும், இந்த ஸ்விட்ச் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்விட்சை நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஓகே இது வந்து என்னது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஓகே இதை நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும், நான் க்ளோஸ் பண்ணோன்னா கரண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட். கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி அ கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரண்ட். ஓகே கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் திடீர்னு மாறுமா என்ன, மாறாது, நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைரக்ட் கரண்ட். ஓகே ரைட்டா. ஸோ இந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது, ஸோ இது டைரக்ட் கரண்ட், டைரக்ட் வோல்டேஜ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுகிறோம் இல்லையா, யூ கால் திஸ் ஆஸ் அ டிசி வோல்டேஜ். அதாவது டிசி சோர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவான், இல்லைனா என்ன கூப்பிடுவான் இதை, ஆர் டைரக்ட் வோல்டேஜ். புரியுதா, இந்த பேர் வைக்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக கூப்பிடணும்பா, ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட்லேயே நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டிசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட். ஸோ டைரக்ட் கரண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இதில் என்ன சொல்கிறான், கரண்ட் வித் சேஞ்சஸ் இன் மேக்னிடியூட் மாறும், பட் ஆனால் டைரக்ஷன் மாறாது அப்படின்றதுக்கு ஒரு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்டும் நான் சொன்னேன். ஸோ இது நான் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் என்ன ஆகும், சர்க்யூட்டில் கான்ஸ்டண்ட்டாக போகும், வேல்யூலையும் சரி டைரக்ஷன்லையும் சரி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட், I is equal to V/R. கரெக்டாக, இதுதான் வந்து மேக்னிடியூடோட வேல்யூ. நம்ம சொல்லியிருக்கோம்ல, மேக்னிடியூடுன்றது ஒன்றும் கிடையாது, அந்த நியூமரிக்கல் வேல்யூ.
So the numerical value change ஆகலாம், but the direction of current should not change. This is an example circuit. புரியுதா? ஸோ இங்கே சர்க்கியூட் வந்து clockwise directionல தான் போகும். current direction is clockwise. Okay, current direction is clockwise. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இந்த நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பேர் இருக்கும்? டைரக்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதனால் அது பேர் என்னது? டிசி சோர்ஸ். டைரக்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது பேர் டிசி சோர்ஸ், இல்லைனா அதுக்கு பேர் என்ன, இன்னொரு பேர் டைரக்ட் வோல்டேஜ் அப்படின்னும் கூப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துடலாம், கரண்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துடலாம். கரண்ட் which changes in both magnitude and direction. So current which changes both in magnitude and direction. Okay, so அதை நம்ம என்ன சொல்கிறோம்? alternating current. Okay, magnitude நியூமரிக்கலாகவும் சேஞ்ச் ஆகலாம். இங்கே பாருங்கள், டைரக்ட் கரண்ட்டில் நியூமரிக்கல் சேஞ்சஸ் அலவுடு. நியூமரிக்கலாக மாறட்டும், தப்பு இல்லை. 1 to 2 ampere, 2 to 3 ampere it can change, but the direction of the current should not change. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்றது கரண்ட் விச் சேஞ்சஸ் இன் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இங்கே டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும், மேக்னிடியூடும் நியூமரிக்கல் வேல்யூவும் மாறும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் மாறும், தட் இஸ் த டெஃபினேஷன். இப்போ ஏசி சோர்ஸ் ஆர் ஏசி சோர்ஸ்னு கூப்பிடுவோம், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ், இல்லைனா இன்னொரு பேர் என்னது, ஆர் யூ கேன் சே இட் அஸ் ஏசி சோர்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் we have applied அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு சிம்பிள் என்னென்னா, சரி இங்கே வந்து நம்ம டிசி சோர்ஸ் அண்ட் டிசி வோல்டேஜுக்கு என்ன சிம்பிள் போட்டோம்? இந்த சைடு பாசிட்டிவ் எப்போவுமே இருக்கும், இந்த சைடு என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த சைடு பாசிட்டிவ், திஸ் சைடு இஸ் நெகட்டிவ். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஒரு சிம்பிள் போடுவான். ஓகே, திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார் வாட்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸ் ஆர் ஏசி சோர்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ இதுதான் என்ன பண்ணுது இங்கே எப்படி இது வந்து எங்கே கிடைக்கும்? இது வந்து நம்மளோட டிசி சோர்ஸ் ஆர் டிசி டைரக்ட் வோல்டேஜ்ன்றோம். இது வந்து சிம்பிள் வந்து ரெண்டு வெர்டிக்கல் லைன்ஸ் போடுறோம்ல, இங்கே சிம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு இது மாதிரி ஒரு சைன் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, சைன் கர்வ் பார்த்துருக்கீங்களா? சைன் கர்வ் அது மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் என்ன இது விஷயம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரத்துக்கு இதில் வந்து ஃபார் சம் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஆஃப்டர் சம் டைம் இட் கேன் சேஞ்ச் டு வாட்? ஓகே, நெகட்டிவ் அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ். புரியுதா இல்லையா? ஃபார் சம் டைம் இந்த சைடு லெஃப்ட் சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவாக இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகிடும்? ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகிடும்? நெகட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். புரியுதா? ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜில் அதோட போலாரிட்டி, ஓகே, போலாரிட்டி AC source will change periodically, மாறிக்கிட்டே இருக்கும். Change will change periodically. Periodically it will change. Some time left hand side positive, right hand side. சரி, இப்போ இதனால் என்ன இதுன்னு பாருங்கள். சரி, போன தடவை நான் என்ன பண்ணேன்? ஒரு பேட்ரி, ஓகே, ஒரு பேட்ரின்றது இப்படி சொல்லலாமா? பேட்ரி இஸ் அ டிசி சோர்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனில் போடக்கூடிய இந்த பேட்ரி இருக்கு இல்லையா,
நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்டரியாக இருக்கலாம், வால் கிளாக்கில் எல்லாமே நம்ம பேட்டரின்னு சொல்கிறது எல்லாமே இட்ஸ் அ டிசி சோர்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை a symbol. பொதுவாக என்னென்னா நிறைய பேர் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இது மாதிரி இப்படி மட்டும் சிம்பிள் போட்டால் பொதுவாக என்ன சொல்லுவான், இதை செல்லுன்னு கூப்பிடலாம். ஆனால் இதை தான் நம்ம பேட்டரின்னு பலமுறை கூப்பிட்ருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ஃபுல்லாக இதே பேட்டரின்னு கூப்பிட்டோம். பட் வந்து கம்மி வோல்டேஜை சப்ளை பண்ணுறதுனால இது பேர் என்னது, செல். ஓகே, இது வந்து ஒரு 5 volt, it is supplying around ஒரு 2 volt small voltage. ஓகே, இப்போ பேட்டரின்றது என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மோர் செல்ஸ் மாதிரி. பேட்டரி இஸ் ஆல்சோ அ டிசி சோர்ஸ். பொதுவாக நம்ம இதே தான் பேட்டரின்னு கூப்பிட்ருக்கோம், பட் அது கம்மி வோல்டேஜ் சப்ளை பண்ணும். இட்ஸ் அ ஏசி சோர்ஸ். ஓகே, இது எப்படி சப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா இது வந்து பேட்டரியோட சிம்பிள். தட் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் மோர் வோல்டேஜ் டு சப்ளை. ஓகே, ஒரு 220 வோல்ட் அதளவு கூட சப்ளை பண்ண முடியும். புரியுதா? இது ஜஸ்ட் அ சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் தான். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிசி சர்க்யூட்டு எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், ஒரு டிசி சோர்ஸ் தட் இஸ் ஒரு பேட்டரியை ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணேன். இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், கரண்ட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபிக்ஸட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், கிளாக் வைஸாகவே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அ ரெசிஸ்டர், ரைட்? ஸோ இது வந்து நம்மளோட ஏசி சோர்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன சொன்னேன், அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஏன் அது இன்னும் ஃபுல்லாக சொல்லலைன்னா நெக்ஸ்ட் இது அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும், கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், கரண்ட் வில் ஃப்ளோ இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதுக்கப்புறம் போலாரிட்டி when it changes, ஸோ மாறலாம். ஸோ ஆல்டர்னேட்டிங் ஸோ வோல்டேஜ்ன்றது அதுதான். இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும், கரண்ட் வில் ஃப்ளோ இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இங்கே கிளாக் வைஸ். ஸோ கரண்ட் வந்து மேக்னிடியூட் மாறலாம், அட் த சேம் டைம் டைரக்ஷன் சேஞ்ச் இஸ் ஆல்சோ அலவுட். ஸோ current is clockwise. Current in clockwise direction. Okay, இங்க என்னது current? Current in anti-clockwise direction. So clockwise and also anti-clockwise. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ டைரக்ஷன் இஸ் அலவுட். ஸோ அதுதான் பேசிக் ஐடியாங்க. சரி, இப்போது கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு கிராஃப் போட போகிறோம். ஓகே, இந்த கிராஃபை ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். திஸ் இஸ் டைம் அண்ட் திஸ் இஸ் கரண்ட். ஓகே, இதை நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் கரண்ட். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது நெகட்டிவ் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ இஃப் ஐ ட்ரா சம்திங் லைக் திஸ், இப்படி நான் ஒன்று ட்ரா பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, கரண்ட்டுன்னு ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ வெயிட் ஸோ ஒரு டைமு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் கரண்ட்டுக்கும் போட்டிருக்கோம். ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது பாசிட்டிவ் கரண்ட் ப்ளஸ் ஐ, நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கிறது மைனஸ் ஐ. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் பாசிட்டிவ் கரண்ட் நெகட்டிவ் கரண்ட்னா ஃபிசிக்கலாக அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாசிட்டிவ் கரண்ட்னா கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் வாட் டைரக்ஷன்,
clockwise. Okay, clockwise direction la current போகுறத நம்ம என்ன சொல்றோம்? Positive current. Current flowing in anti-clockwise direction. Anti-clockwise direction. Okay, இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் தான் இது. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப். ஸோ நல்லா கவனிங்க. 0லேருந்து டைம் t1 அப்புறம் t2. ஓகே, இப்போ 0லேருந்து இந்த பாருங்கள், 0லேருந்து t1 வரைக்கும் கரண்ட் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ். கரெக்டாக? இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே என்னது? இட்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் கரண்ட். t1லேருந்து t2 வரைக்கும் பாருங்கள், கரண்ட் எல்லாமே என்னவாக இருக்குது? நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. t2க்கு மேலே கரண்ட், t2 டைமுக்கு மேலே என்னது? கரண்ட் எல்லாம் ஒன்ஸ் அகெயின் பாசிட்டிவ் ஆகிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கரண்ட் எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அது என்னது நம்மளுக்கு? சர்க்யூட்டில் எப்படி கரண்ட் போகுது? கிளாக் வைஸ். ஓகே, கிளாக் வைஸ். இது வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். புரியுதா? எனி டவுட்? ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். மேலே கிளாக் வைஸ்னால் கீழே ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இப்போ நம்ம இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் வாட்? எக்ஸாம்பிள் ஃபார் ஏசி. ஏசினா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். பாருங்கள், ஒரு இடத்துல மேக்னிடியூட் மாறுதா? இந்த இடத்துல ஒரு இடத்துல 1 ஆம்பியர் 2 ஆம்பியராக இருக்கலாம், அப்புறம் 3 ஆம்பியர். ஸோ கரண்ட்டோட மேக்னிடியூட் நியூமெரிக்கலாகவும் மாறுது, டைரக்ஷனும் மாறுது. ஸோ 0 to t1க்கு அப்புறம் டைரக்ஷன் மாறிடுச்சு, கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஏசி. இப்போ டிசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, டிசிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இந்த கரண்ட் வந்து ஏசியா டிசியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் ஐ ட்ரா அ கரண்ட் லைக் திஸ், இது ஏசியா டிசி கரண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது எது ஏசி கரண்ட், எது டிசி கரண்ட்? சாட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது ஏசி டிசி? கமான். ஓகே, ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கரண்ட்டோட வேல்யூ கண்டினியூஸாக மாறுதா? மேலே இருக்கிறது பாசிட்டிவ் கரண்ட் தெரியும், கீழே இருக்கிறது என்னது? மேலே இருக்கிறது பாசிட்டிவ் கரண்ட் அண்ட் கீழே இருக்கிறது என்னது? நெகட்டிவ் கரண்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ அட் த சேம் டைம் கரண்ட்டோட ஒரு பாயிண்ட்லேயுமே என்ன ஆகுது? கரண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? எவ்ரிவேர் கரண்ட்டோட வேல்யூ மாறுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் டைரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ஷன் எப்படி இருக்குது? கண்டினியூஸாக. டைரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் டைரக்ஷனில். இந்த இடத்துல கரண்ட் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தானே இருக்குது. அப்போ இது என்னது? கிளாக் வைஸ். ஒரே டைரக்ஷனில் தான் கரண்ட் போகுது. புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் alternating. Okay, example for direct current DC. மேலே இருக்கிறது ஏசி, இது கீழே டிசி. சரி சார், இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் மீன் பை அ ஆல்டர்னேட்டிங்? எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே, அதாவது டைரக்ட் வோல்டேஜ் ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது?
ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னு சொல்லலாம். இன்னொரு பேர் என்னது? இன்னொரு பேர் என்னதான்? வாட் இஸ் த நேம்? டைரக்ட் வோல்டேஜ் சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம்? டிசி சோர்ஸ். டைரக்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ், அதனால அது பேர் என்னது? டைரக்ட் டிசி சோர்ஸ். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஏசி சோர்ஸ் அப்படின்னும் இதை கூப்பிடலாம். கரெக்டாக? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ கவனிங்க. வோல்டேஜோட சிம்பிள் வந்து ப்ளஸ் வி, ப்ளஸ் வின்னு போடலாமா? இது மைனஸ் வி. ஓகே, இங்கே வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கணும்? கண்டினியூஸாக. இப்போ இதுக்கு என்னென்னா, பாசிட்டிவ் வோல்டேஜ்னால் என்ன அர்த்தம்? போலாரிட்டி மாறாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை பாசிட்டிவ் வோல்டேஜ்? பாசிட்டிவ் வோல்டேஜ்னால் இதுதான், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ். நெகட்டிவ் வோல்டேஜ்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை நெகட்டிவ் வோல்டேஜ்? இந்த சைடு பாசிட்டிவ்னா இந்த சைடு என்னது? நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் வோல்டேஜ் அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ரைட் ஆர் ராங்? இது பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னா இது நெகட்டிவ் வோல்டேஜ். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் ஃபுல்லாக வோல்டேஜ் எப்படி இருக்குது? இட் இஸ் இந்த கம்ப்ளீட்லி இந்த பாசிட்டிவ் சைக்கிள். அப்போ இது வந்து டிசி சோர்ஸ். ஓகே, இதே வோல்டேஜ் வந்து இப்போ வந்து நான் இப்படி இப்போ இது தானே சிம்பிள் டிசிக்கு. ஃபுல்லாகவே வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இஃப் ஐ ட்ரா சம்திங் லைக் திஸ், அதாவது இஃப் ஐ ட்ரா சம்திங், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சைக்கிள் ஃபுல்லாக இட்ஸ் அ பாசிட்டிவ் சைக்கிள். கரண்ட் வந்து வோல்டேஜோட சிம்பிள் என்ன பண்ணணும்? இந்த சைடில் ஃபுல்லாக வோல்டேஜ் எப்படி இருக்குது நம்மளுக்கு? ஸோ இந்த சைக்கிளில் ஃபுல்லாக வோல்டேஜஸ் இந்த சைடு பாசிட்டிவ் அண்ட் திஸ் சைடு இஸ் நெகட்டிவ். ஓகே, இந்த நெகட்டிவ் சைக்கிள் இது வந்து நெகட்டிவ் சைக்கிள் இல்லையா? அதில் வந்து வோல்டேஜ் வந்து தன்னோட போலாரிட்டியை மாற்றும். கிராஃப் படி சொல்லணும்னா இப்படி தான் டயக்ராம். ஸோ வென் த வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? போலாரிட்டி மாறி இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐடியா. இப்போ எனி டவுட்? ஓகே, ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிளில் நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, லெட்ஸ் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் நிறைய கிராஃப் ஐ எம் கோயிங் டு ஷோ. இதில் வந்து எது கரெக்டான இது அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகே குட். இந்த இதுக்கு எது ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஸோ கவனிங்க, திஸ் இஸ் டைம் அண்ட் திஸ் இஸ் கரண்ட். ஓகே, நம்மக்கிட்ட இது மாதிரி கிராஃப்ஸ் இருக்குது. கவனிங்க, இது வந்து நம்மளுக்கு பி கியூ ஆர் எஸ். ஓகே, டோட்டலாக உங்களுக்கு 4 பிளாட் காமிச்சிருக்கேன். யூ நீட் டு ஐடென்டிஃபை விச் இஸ் an alternate. ஐடென்டிஃபை கொஸ்டின் என்னன்னா ஐடென்டிஃபை the alternating current. Identify the AC in P, Q, R, S. ஸோ இதில் எது வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் பார்க்கலாம்.
come on, yes. இது எது வந்து ஏசி? இப்போ come on, லைவ்ல இருக்கீங்க இல்லையா? just try to answer. come on, yes, yes. இது ஆன்சரா இருக்கும். come on. But what is the answer? But no one knows. யாருக்கெல்லாம் டைம் வேணும்? You can say in the chat box. come on, chat box இருக்கு பாருங்க, கீழே வந்து பாருங்க, chat box is there. சரி, இப்போ நல்லா கவனிங்க. நம்ம வந்து இதில் எது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எது வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கீழேருந்து போகலாமா, மேலேருந்து வரலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கவனிங்க, கர்வ் வந்து பார்க்குறதுக்கு ஏறி இறங்குற மாதிரி இருக்கா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து ப்ளஸ் ஐ, ஒய் ப்ளஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்ஸில் இருக்குது, நெகட்டிவ் ஒய் ஆக்ஸில் இருக்கிறது மைனஸ் ஐ. இப்போ இந்த கரண்ட்டை நம்ம என்ன சொல்லணும்? அதாவது பொதுவாக பாசிட்டிவ் கரண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டு இருந்தோம்? கிளாக் வைஸில் போகக்கூடிய கரண்ட் வந்து பாசிட்டிவ் கரண்ட். இது வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடிய கரண்ட். ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடிய கரண்ட். ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கர்வை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஃபஸ்ட்டு கர்வில் ஃபுல்லாகவே பாருங்கள், கரண்ட் வந்து ஏறி இறங்குது. தட் இஸ் மேக்னிடியூட் கண்டிப்பாக மாறி ஏறி இறங்குது. கண்டினியூஸாக மேக்னிடியூட் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த ஃபஸ்ட்டு கர்வ் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு வரல. தட் இஸ் மைனஸ் ஐக்கு இந்த கர்வ் வரவே இல்லை. அப்போ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக என்ன சொல்லலாம்? P is a direct current. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்து Q கர்வை பார்த்தீங்கன்னா 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக எந்த ரீஜனுக்குள்ளேயே இருக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லேயே இருக்குது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இட் இஸ் கம்ப்ளீட்லி இந்த பாசிட்டிவ் சைக்கிள், அதாவது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ Qமே என்னது? டிசி தான். ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆறு கர்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுது? இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுது? டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுது. தட் இஸ் நெகட்டிவ் சைக்கிளுக்கு போயிடுது. ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், ஒன்ஸ் அகேன் இட் பிகம்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசி. டைரக்ஷனும் மாறுது, மேக்னிடியூடும் மாறுது. புரியுதா இல்லையா? ரைட். ஸோ இப்போ அடுத்து இஃப் யூ கோ டு த ஃபோர்த் ஒன், இதில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக நெகட்டிவ், கம்ப்ளீட்லி இட் இஸ் இந்த நெகட்டிவ் சைக்கிள். அதாவது கரண்ட் ஃபுல்லாகவே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே இருக்குது, பட் ஆல்சோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கிளாக் வைஸாக மாறல. ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஆல்சோ டிசி. ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ PQ SR DC அண்ட் ஏசி வந்து ஆர் கர்வ். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வி ஆர் மூவிங். இப்போ பாருங்கள், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் குயிக்காக ரீகால் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் என்னது? சிம்பிள் ஆஃப் டிசி அண்ட் திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஏசி. polarity மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சைட் பாசிட்டிவ், ஒரு சைட் நெகட்டிவ். ஆஃப்டர் சம் டைம் இட்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் polarity. ஓகே, கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங்னாலே மேக்னிடியூடும் அலவுடு. அது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜாக இருந்தாலும் சரி, கரண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்னிடியூட் சேஞ்சும் அலவுடு, கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்சும் அலவுடு. ஆனால் டிசியில் வந்து வெறும் கரண்ட் சேஞ்ச், மேக்னிடியூட் மட்டும்தான் அலவுட், டைரக்ஷன் சேஞ்ச் இஸ் நாட் அலவுட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஓகே, ரைட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏசி வந்து டேஞ்சரஸா, டிசி வந்து டேஞ்சரஸா அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ ஒரு ஒயரில் கரண்ட்டு போயிட்டுருக்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் போகலாம், டைரக்ட் கரண்ட்டும் போகலாம். ஓகே, ஸோ சில நோட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன்ப்பா. அதாவது நம்ம ஓகே அந்த பாயிண்ட்டுக்கு லாஸ்ட்டாக வரலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை பார்த்துடலாம். ஓகே,
சரி கவனிங்க. notes, important note. Important first விஷயம் என்னன்னா, AC is more dangerous than DC. Okay, AC is more dangerous than DC. அதுக்கு சில காரணம் மட்டும் சொல்கிறேன். AC changes its direction. AC changes its direction continuously. கரெக்டாக இல்லையா? ஃபார் பீரியாடிக்காக டைரக்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கும் ரேண்டமாக. ஸோ அப்போ வந்து காசஸ் AC changes its direction continuously causing more strain and damage to the body. ஸோ ஒரு பாடியில் வந்து டேமேஜ் நடக்கிறதுக்கு அதிகமான இதில் என்ன காரணம் பண்ணுது? ஏசி இஸ் பிளேயிங் த ரோல். ஓகே, பட் டிசி வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. சம்டைம் இட்ஸ் ஆல்சோ அஃபெக்டிங் அவர் ஹார்ட் பீட்ஸ். ஏசி பண்ணும்போது என்னென்னா டைரக்ஷன் வந்து மாறுது இல்லையா, அப்போ வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டை கூட அது வந்து சைக்கிள்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது அது. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இஸ் அட்ராக்டிவ். ஏசி கரண்ட்டை தொட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அது வந்து என்ன ஆகும்? ஏசி கரண்ட்டை தொட்டிங்கன்னா அது உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். நீங்கள் கை எடுக்க ட்ரை பண்ணால் கூட அது விடாது. ஏன்னா பீரியாடிக்கலி கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது அண்ட் இட் இஸ் கிவிங் அ அட்ராக்டிவ் எஃபெக்ட். ஸோ ஏசி இஸ் attractive to the human body. DC is repulsive. புரியுதா இல்லையா? நீங்கள் டைரக்ட் கரண்ட்டை தொட்டிங்கன்னா தூக்கி போட்டுரும். சில கரண்ட் உங்களை தூக்கி போடும் பாருங்கள், அது வந்து டைரக்ட் கரண்ட். ஏசி கரண்ட் என்ன பண்ணும்? அது வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ உங்கள் பாடியை விடாது அது. ஸோ நீங்கள் கை எடுக்க ட்ரை பண்ணாலும் என்ன ஆகும்? இட் won't allow you, more difficult to take your hands. Okay, ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ that is the point you need to take here. ஓகே ரைட்ப்பா, வெரி குட். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாமா? ஸோ சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் we have seen, இம்பார்ட்டன்ட் பாயிண்டில். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஏசி சர்க்யூட்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, ஏசி சர்க்யூட்ஸில் படிக்க போகிறதுக்கு முன்னாடி சில கான்ஸ்டன்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது 1/√2 வேல்யூ யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/√3? 2/π வேல்யூ என்னது? 2/π வேல்யூ என்னது? ஓகே, அதுக்கப்புறம் சைன் தீட்டாவோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சைன் தீட்டாவோட வேல்யூஸ். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான்பா, வாட் இஸ் 1/√2? 1/√2 is nothing but what? 0.707. So which is very much important to memorize this one. ரூட்டோட அதாவது இந்த சாப்டருக்கு சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியதான் சொல்கிறேன். இப்போ இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ 1/√2ன்றது என்னது? 0.707. 1/√3 வேல்யூ என்னது? 0.577. ஓகே, அதே மாதிரி 2/π 2/π வேல்யூ என்னது? 0.637. 0.637 is the value. புரியுதா? யா,
இப்போ அடுத்து இது வந்து பேசிக்காக நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூஸ் which you need to know ரைட்டா. அதுக்கப்புறம் சில கிராஃப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில ரூல்ஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இனிமேல் படிக்க போகிறதுல சில மாதிரி டேர்ம்ஸ்லாம் வரும். அதாவது இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் காஸ் ஒமேகா டி, அது நான் என்னன்றதை நான் லேட்டர் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ் ஒமேகா டீயை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரித்து எழுத முடியும். அதாவது சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. ஓகே, சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. இன்னொரு விதம் எப்படி எழுதலாம், சைன் பை பை டூ மைனஸ் ஒமேகா டி, பை பை டூ மைனஸ் ஒமேகா டி. ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஒரு காஸ் ஒமேகா டி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவலன் டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ சைன் பை பை டூ மைனஸ் ஒமேகா டி. புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் யூ நீட் டு நோ. ஓகே, எப்போவுமே இன்னொரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, சைன்லேருந்து இப்போ என்கிட்ட சைன் மைனஸ் டீட்டான்னு இருக்குன்னு வைங்க. ஐ கேன் டேக் திஸ் டீட்டா அவுட் சைட், தட் இஸ் மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு என்னால் எழுத முடியும். ஓகே, இப்போ நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரீகால் பண்ணல, முக்கியமாக சில விஷயங்கள் தேவைப்படுறத நான் ரீகால் பண்ணுறேன். அதே மாதிரி காஸ் மைனஸ் டீட்டாவை மைனஸ் வெளில கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. தட் இஸ் ப்ளஸ் காஸ் டீட்டா. ஸோ காஸ்லேருந்து மைனஸ் வெளில எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா மைனஸ் வெளில வராது. அதே மாதிரி டேனுமே அப்படி தான். வாட் இஸ் டேன் டீட்டா, sin theta by cos theta. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இருந்து if you take tan minus theta what you will have, minus tan theta ன்னு வரும். புரியுதா இல்லையா? tan minus theta இருந்துச்சுன்னா அந்த மைனஸை உங்களால் வெளில எடுத்து போட முடியும், minus tan theta. ஓகே, ஸோ இப்போ வந்து there is something called as Pythagoras theorem is there. இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரூலை நான் இப்போ சொல்ல போகிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து சைன் 2 தீட்டா, அதாவது 2 ஒமேகா டீன்னே சொல்லிடுறேன் நான், டைரெக்டாக ஆங்கிளோட சொல்லிடுறேன் நான். சைன் 2 தீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா 2 சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? திஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ சைன் 2 தீட்டா, இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபார்முலா என்னென்னா இது மாதிரி எழுதுவான், பார்த்துருக்கீங்களா? சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதா? எஸ். ஓகே, அதுக்கப்புறம் சில ஃபார்முலாஸ் லைக் cos cos 2 theta cos 2 omega t அப்படின்னு சொல்லுவான். இதை எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்? ஓகே, so what about இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா, இதை இப்படி எழுத முடியும். நான் என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, cos 2 omega t I can write it as cos square omega t minus sin square omega t. அதுக்கப்புறம் யூஸிங் திஸ் எக்ஸ்பிரஷன், நம்மளோட ஐடென்டிட்டி இருக்குல்ல, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், ரீரைட் பண்ணி எழுத முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பிரஷன்ஸ். சரி சார், இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் தேர். நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து டீட்டாவாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, இது டீட்டா,
இது நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், திரும்ப தான் நான் சொல்கிறேன். ஓகே, இது தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட் சைட், தீட்டாக்கு அப்படியே நேர் எதிரில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து என்னது? அட்ஜசன்ட் சைட். இந்த ரெண்டு பக்கம் ரெண்டுமே அட்ஜசன்ட் தான், ஆனால் இந்த பெருசாக இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஹைப்பர்டெனியஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ சைனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இதோட லென்த் இருக்குல்ல, இதோட லென்த்தை வந்து நான் ஏன்னு கூப்பிட்றேன்னு வைங்க, இதோட லென்த்து பி அண்ட் இதோட லென்த்து சின்னு கூப்பிட்டேன்னா, ஓகே, வாட் இட் மீன்ஸ் இஸ் sin theta there is something called as Pythagoras theorem. அதுபடி நம்ம என்னால் என்ன சொல்ல முடியும்? c square is equal to a square plus b square. ஸோ இதெல்லாமே பேசிக் திங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து பைத்தாகரஸ் தியரம். அதுக்கப்புறம் சைனோட டெஃபினேஷன் என்னது? சைன் தீட்டாவோட டெஃபினேஷன். இப்போ இங்கே மேலே ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம்ல, இதுக்கு பின்னாடி ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை hypotenuse. cos theta ஓட definition என்னது? adjacent by hypotenuse. tan theta ஓட definition என்னது? opposite by adjacent. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் டெஃபினேஷன்ஸ். ஓகே, எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 3 இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஏசி டேஞ்சரஸாக டிசி டேஞ்சரஸாக போது ஏசி தான் மோர் டேஞ்சரஸ். அது மோர் மசில் ஸ்ட்ரெயின் தரும், மோர் ஸ்ட்ரெயின் டு அவர் ஹியூமன் பாடி அண்ட் டேமேஜும் தரும். ஏசி இஸ் அட்ராக்டிவ், உங்களை வந்து கரண்ட்டு தொட்டிங்கன்னா விடாது. பட் டிசி வந்து ரிப்பல்ஸ், உங்களை கரண்ட்டு பாஸ் பண்ணி அது வெளில அனுப்பிடும் உங்களை. இட் வில் த்ரோ யூ பேக், த்ரோ யூ. ஓகே, அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் ரிலேஷன்ஸ் இல்லை. இது 2/πனா 0.637, 1/√3, 1/√2. ஓகே, அதுக்கப்புறம் cos ஒமேகா டி. cos ஒமேகா டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கிறத உங்களால் இப்படி பிரித்து எழுத முடியும். ஓகே, இப்போ கவனிங்க, இதை நான் இதை ஃபர்தராக நான் இதை என்ன எப்படி எழுதலாம்? இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? சைன் மைனஸ் தீட்டான்னு இருந்தால் இந்த மைனஸை வெளில எடுக்க முடியுமா முடியாதா? இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸை வெளில எடுத்தனா ஐ கேன் டேக் அவுட். இங்கே இருக்க மைனஸை வெளில எடுக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா நம்மளோட ஃபங்க்ஷன். இதிலேருந்து ஒரு மைனஸை வெளில எடுத்திங்கன்னா என்னாகும்? வெதர் வாட் டைம் இப்போ நான் எழுதுறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். கரெக்டாக இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த என்டையர் டேர்ம்லேருந்து ஒரு மைனஸை வெளில எடுக்கிறேன். அப்போது இந்த மைனஸ் திரும்ப உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? பழைய மாதிரி வந்துடணும்ல. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -π/2 will become +π/2 and plus omega t will become minus omega t. ஸோ உங்களால் you can take it out. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ நீட் டு நோ. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வி ஆர் கோயிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த சாப்டர் இனிமேல் எல்லாமே என்னென்னா இதுதான். என்னென்னா the voltage from now we are going to use only sinusoidal. What is mean by sinusoidal? Only sinusoidal functions. Sinusoidal functions நம்மளோட sin theta இருக்குல்ல, sin theta cos theta தான் நம்ம என்ன சொல்லுவோம்? sinusoidal functions. அதாவது sin function and cosine, முழு பேர் வந்து அதான்பா, sin function or cosine functions. ஓகே, to represent alternating இப்போ புரியுதா இல்லையா? அதாவது இதிலேருந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் மேக்னிடியூடும் மாறணும், டைரக்ஷனும் மாறணும்.
இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we are going to simply study what only sinusoidal, அதாவது சைன் ஃபங்க்ஷன் கொசைன் ஃபங்க்ஷன். ஓகே, அதை மட்டும் தான் படிக்க போகிறோம். டேன் கூட சைனசாய்டில் வராது, நல்லா கவனிங்க. டேன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபங்க்ஷன் கூட நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ நம்ம இனிமேல் படிக்க போகிறது எல்லாமே சைனசாய்டல் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து கிராஃப்ஸ்லாம் வரும் கரெக்டாக. அதில் உள்ள சிம்பிள் கிராஃப் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ஸை உங்களுக்கு போட தெரியணும். ஓகே, இட்ஸ் வெரி வெரி மச் மேண்டரி. இந்த சாப்டரில் கிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு போட தெரியும். சிம்பிள் தான், சைன் கொசைன் அண்ட் டேன், இந்த 3 கிராஃப் தெரிஞ்சுக்கிட்டாலே யூ ஆர் டன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சைன் டீட்டா. சைன் டீட்டாவோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கிராஃப்ஸ். கிராஃப்ஸ் டு ரிமெம்பர். இந்த கிராஃப்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை சார் எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னா நீங்கள் வந்து யூ நீட் டு கோ டு த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் பிளேலிஸ்ட். சேனலோட பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அங்கே யூ கேன் see everything. ஸோ அதை பார்த்தும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ சைன் டீட்டா இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? இது வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் we are going to study. sin theta ஓட கிராஃப் எப்படி இருக்கும்? அது மேலே ப்ளஸ் sin theta, இது மைனஸ் sin theta. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி போய் இப்படி ஏறி இப்படி இறங்கும், இப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? டீட்டா. இப்போ நல்லா கவனிங்க, இது மாதிரி போகிறது தான் சைனசாய்டல் ஃபங்க்ஷன். இப்போ அதாவது நம்ம படிக்க போகிற வோல்டேஜும் கரண்ட்டும் என்ன சொன்னேன்? நம்ம படிக்க போகிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி ரெப்ரசன்ட் பை சைனசாய்டல் ஃபங்க்ஷன். தட் இஸ் சைன் அண்ட் கொசைன் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். இது வந்து ஒரு சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் தானே. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் பாருங்கள், பாசிட்டிவ் சைக்கிள், பாசிட்டிவ் சைன் டீட்டா, கீழே நெகட்டிவ் சைன் டீட்டா. இங்கேருந்து இப்படி சேஞ்ச் ஆகும்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? ஓகே, இட் கேன் ரெப்ரசன்ட் எய்தர் கரண்ட் ஆர் வோல்டேஜ். பட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. கீழே இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு ஆப்போசிட் பொலாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதனால் கரண்ட், அதனால தான் ஏசி இதை நம்ம படிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன சாப்டரில் நம்ம எலக்ட்ரோ இன் ப்ரீவியஸ் சாப்டர் ஏசி ஜென்ரேட்டர்ஸ் படித்தோமா? In previous chapter we have studied what? AC generator படிச்சோமா இல்லையா? இந்த AC generatorல what we studied was ஒரு வோல்டேஜ் நம்மளுக்கு EMF டெவலப் ஆச்சு கரெக்டாக. அந்த EMF எப்படி இருந்துச்சு? E is equal to E0 sin omega t. இப்படி கிடைச்சதா இல்லையா? இப்போ இதுமே ஒன்று இப்படி தானே EMF கிடைச்சது, E is equal to E0. ஸோ அதுவே என்னது? ஒரு சைனசாய்டல் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ அதாவது NBA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு படித்தோம் கரெக்டாக. ஓகே, ரைட், வெரி குட். ஸோ இதுதான் நம்மளோட அந்த சைன் கிராஃப். இப்போ இந்த சைன் டீட்டா கிராஃபில் சில மெயினான விஷயங்கள் என்னது? இது வந்து ஜீரோவை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக போட முடியும் உங்களால் கேல்குலேஷன்ஸ் அண்டு எந்த கொஷின் கேட்டாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவசரப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே மேஜிக்கே கிடையாது. இங்கே புரிஞ்சு படித்தா தான் இங்கே வேலை நடக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜீரோலேருந்து பொறுமையாக போகிறோம், இதெல்லாம் நீங்கள் வந்து ரீசன் கிடையாது. யூ நீட் டு ஹேவ் த பேஷன்ஸ் டு ஸ்டடி. டெஃபினட்டாக உங்களோட கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால் அவசரப்பட வேண்டாம், அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. சரி, இது வந்து 0, இந்த இடம் என்னவாக இருக்கும்? பை, இந்த இடம் 2π. பேசிக் வேல்யூஸ் இது. ஓகே,
3 pi by 2 இது வந்து என்னது இந்த இடம் என்னவா இருக்கும் pi by 2 இது பேசிக் கிராஃபோட வேல்யூஸ் ஓகே இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு சைக்கிள் ஒரு ஃபுல் கர்வ்னு சொல்லுவோம் சைனோட ஃபுல் கர்வ்னா இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 0லேருந்து 2 பைன்றது ஒரு சைக்கிள் திரும்ப இதுன்றது என்னது அதர் சைக்கிள் புரியுதா இல்லையா இது வந்து 2 பை இது ஒரு 2 பை அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃபை நான் கட் பண்ணி இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃபை கட் பண்ணி பக்கத்தில் பேஸ்ட் பண்ண முடிஞ்சால் வில் ஐ கெட் த சேம் கிராஃப் ஒன்ஸ் அகெயின் ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபை நான் கட் பண்ணுறேன்னு வைங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிராஃப் இதை கட் பண்ணி இந்த கிராஃபில் நான் ப்ளாட் பண்ணேன்னு வைங்க தட் இஸ் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா இதில் நான் ப்ளேஸ் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஒன்ஸ் அகெயின் த சேம் கிராஃப் ஸோ ஒரு கட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண திரும்ப வருதுல அந்த லென்த்துக்கு பேர் வந்து பீரியடுன்னு சொல்லுவோம் t is equal to period of sin theta okay the interval after which it repeats is called as what period of sin theta இந்த period என்றது denoted by capital T இந்த இடத்துல what is the period how much length it takes இங்க period என்றது என்னது 2 pi இந்த 2 pi லென்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுது இந்த கிராஃப் ரிப்பீட் ஆகுது ஸோ தட் இஸ் த பீரியடோட அர்த்தம் அதுதான் புரியுதா இல்லையா ஸோ ஒரு 2 பைக்கும் இந்த கிராஃப் இஸ் கோயிங் டு பி ரிப்பீட்டிங் ஸோ அதுதான் நம்ம பீரியடுன்னு சொல்கிறோம் இது நான் யாருக்கு கிராஃப் போட்டிருக்கேன் சைன் டீட்டாவுக்கு போட்டிருக்கேன் சைன் டீட்டாவில் இந்த இடம் என்னது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் டீட்டா என்ன வரும் +1 இதுக்கு என்னது இதுக்கு என்னப்பா வரும் -1 கரெக்டாக இல்லையா மேலே இருக்கிறது +1 கீழே இருக்கிறது என்னது -1 கரெக்டாக இல்லையா எஸ் ஸோ இப்போ அடுத்த கிராஃப் பாருங்கள் ரெண்டாவது ஒன் இப்போ இது வரைக்கும் நான் போட்டது என்னது ஜஸ்ட்டு சைனோட கிராஃப் சைன் டீட்டாவோட கிராஃப் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட் ஐம் கோயிங் டு புட் கிராஃப் எதோட கிராஃப் போட போகிறேன் அப்படின்னா ஏ சைன் டீட்டாக்கு கிராஃப் எப்படி வரும் எனி ஐடியா வாட் இஸ் ஏ சைன் டீட்டா கிராஃப் இது -a sin theta இதோட கிராஃப் எப்படி வரும் அதாவது நம்ம வெறும் சைன் டீட்டா போட்டோம் இது வந்து யாரோட கிராஃப் வெறும் சைன் டீட்டாவோட கிராஃப் இப்போ நம்ம போட போகிற கிராஃப் என்னது ஏ சைன் டீட்டா புரியுதா இல்லையா போன தடவை சைன் டீட்டா இங்கே ஏ சைன் டீட்டா போன தடவை வெறும் சைன் டீட்டா இருக்கும்போது எதுக்கும் வேரியாச்சு வெறும் சைன் டீட்டா இருக்கும்போது 1 into sin theta தானே இப்போ வெறும் சைன் டீட்டானா இதுக்கு என்ன அர்த்தம் 1 into sin theta கரெக்டாக இல்லையா ஏ சைன் டீட்டானா என்ன அர்த்தம் முன்னாடி ஏ இருக்குன்னு அர்த்தம் இப்போ முன்னாடி வெறும் 1ன்னு இருந்துச்சு வெறும் சைன் டீட்டானா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 ஸோ சைன் டீட்டா கிராஃப் வாஸ் வேரிட் பிட்வீன் +1 and -1 ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது சைன் டீட்டாக்கு முன்னாடி என்ன இருக்குது ஏன்னு இருக்குது அப்போ இந்த கிராஃப் எதுக்கு வேரி ஆகும் இந்த கிராஃப் வந்து it's going to vary between what +a and -a வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது புரியுதா இல்லையா you are able to understand ஓகே அதாவது சைனுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது ஏ அப்போது +aக்கும் -aக்கும் வேரியாச்சு இப்போ இங்கே வந்து வெறும் சைன் டீட்டா ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குது ஸோ இட் வேரிஸ் பிட்வீன் what +1 and -1 to +1 இப்போ இது வந்து என்னது -a to +aக்கு வேரி ஆகுது கரெக்டாக தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரி அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கவனிங்க சைன் டீட்டான்னு போடுறோம் கரெக்டாக இல்லையா இந்த சைன் டீட்டாவில் இந்த உள்ளே இருக்கிறதுக்கு என்ன யூனிட் இருக்கும் சைன் டீட்டாவில் அந்த உள்ளே இருக்க டேர்முக்கு என்ன யூனிட் வாட் இஸ் அ யூனிட் ரேடியன் இதுதான் SI யூனிட் ஆஃப் ஆங்கிள் கரெக்டாக SI யூனிட் ஆஃப் ஆங்கிள் ஸோ இதுலேயும் நீங்கள் நான் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சைன் டீட்டாக்குள்ளே இருக்கிறது யூ கால் இட் அஸ் ரேடியன் ஓகே சரி இங்கே என்ன பீரியட் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம சைன் டீட்டா தானே போட்டிருந்தோம் இங்கேயும் சைன் டீட்டா தான் இங்கே என்ன பீரியட் இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா வாட் இஸ் த பீரியட் இங்கேயும் அதே 2 பை தான்
ஸோ ஆஃப்டர் 2 பை த ஈச் கர்வ் ரிப்பீட்ஸ். ஓகே, சரிப்பா, இது வந்து நம்ம சைனோட கர்வ் போட்டோம் கரெக்டாக. இப்போ இதே மாதிரி காஸோட கிராஃப் போட்டலாமா? அதாவது காஸ் தீட்டாவோட கிராஃபையும் ஏ காஸ் தீட்டாவோட கிராஃபையும் போட்டுடலாம். இது வந்து வெறும் காஸ் தீட்டா. கவனிங்க, சில வேல்யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு இதை போட ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு கிராஃப் வரும். அதாவது தீட்டா 0, இப்போ தீட்டாக்கும் தான் கிராஃப் போடுறேன். ஸோ தீட்டா 0 அப்போது +1 எடுக்கும் காஸ் தீட்டா. கரெக்டாக காஸ் 0 இஸ் +1 கரெக்டாக. இது வந்து π/2, இது வந்து π, இது வந்து 3π/2 and this is what 2π. ஓகே, இதுதான் ஒரு சைக்கிள், இதுதான் ஒரு சைக்கிள் ஆஃப் த கோசைன் கிராஃப். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இட்ஸ் ஒன்ஸ் அகெயின் 2π. புரியுதா இல்லையா? ஸோ இது ஒரு 2π, இது ஒரு 2π. இது வந்து காஸ் தீட்டாவோட கிராஃப். பா நல்லா கவனிங்க, காஸ் தீட்டா அப்போது முன்னாடி என்ன இருக்கும்? காசுக்கு முன்னாடி +1 இருக்கும், அதை +1 இருக்கும். ஸோ +1க்கும் -1க்கும் கிராஃப் வேரி ஆகுதா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து கிராஃபுக்கு முன்னாடி என்ன இருக்குது? காசுக்கு முன்னாடி ஏ இருக்குது. அப்போ கிராஃப் எப்படி இதுவாகும்? இட் வேரிஸ் பிட்வீன், சொல்லுங்கள் பார்க்கலாம், கமான். இட் வேரிஸ் பிட்வீன் வாட்? +a and -a. இப்போ இந்த வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். எந்த இடத்துல ஃபஸ்ட்டு 0 அப்போது எக்ஸ் தீட்டா 0 அப்போது +1 எடுக்குது. தீட்டா π/2 இருக்கிறப்போ தட் இஸ் ஆங்கிள் என்னது? தீட்டானா என்னது? இட் இஸ் ரேடியன். π/2 அப்போ இருக்கும் 0. பை அப்போ காஸ் பை அப்போ என்னது? -1 எடுக்குது. காஸ் தீட்டா 3π/2 இருக்கும்போது 0. காஸ் 2π இருக்கும்போது என்னது? +1. ஓகே, ஸோ இதுதான் வேல்யூஸ். ஓகே, ஓகே, இது ஒரு 2π, இது ஒரு 2π. ஓகே, இந்த இடத்துல -π/2 +π/2 இந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். நான் போன தடவை சொன்ன மாதிரி π/2 என் கூட சேர்ந்து ட்ரா பண்ணுங்கப்பா. அப்படி 3π/2 and this is, I'm sorry, இது π 3π/2 and this is π. புரியுதா இல்லையா? But you are able to understand? Yes. ஸோ இது வந்து பீரியட் என்னது? இங்கேயும் பீரியட் இஸ் 2π. சரிப்பா, இப்போ வந்து காஸ் தீட்டா ஏ காஸ் தீட்டா கிராஃப் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். இதில் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ வாட் இஸ் த பீரியட் இயர்? Period is denoted by capital T, 2π. Okay. சரி, இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயத்தை நீங்கள் ஃபேக்ட் மாதிரி எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி ஒரு கிராஃப் பிளாட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது மாதிரி கிராஃபை பிளாட் பண்ணிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். மேலே இருக்கிறது என்னது? இது -a sin omega t, இது +a cos omega t. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கிராஃப் இன்னும் போடல. இப்போ இந்த தடவை நான் எதுக்கு பிளாட் பண்ண போகிறேன்னா, கவனிங்க, போன தடவை நான் பிளாட் பண்ணது வந்து வெறும் ஏ காஸ் தீட்டான்னு போட்டேன். தீட்டா மட்டும் போட்டேன்னா
ஆனால் இங்கே டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது? டீட்டாக்கு பதில் வாட் இஸ் தேர்? ஒமேகா டி. ஸோ டீட்டாக்கு பதில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஒமேகா டி. புரியுதா இல்லையா? டீட்டாக்கு பதில் ஒமேகா டி. இங்கேயும் டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது? டீட்டாக்கு பதில் ஒமேகா டி, வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இங்கே ஒமேகா டி, இங்கே இது வந்து என்னது? ஒமேகா டி. ஓகே, we're able to understand. ஸோ இப்போ வந்து கிராஃப் நான் ப்ளாட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே சைனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏ தானே இருக்குது. அப்போ என்ன ஆகும் கிராஃபு? ஓகே, 0 பை, இது வந்து என்னது? 2 பை, what is this? 3 pi by 2 and this is pi by 2. புரியுதா இல்லையா? இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது கிராஃப் வந்து நான் யாருக்கும் பிளாட் பண்ணியிருக்குன்றது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த இடத்துல நீங்கள் டைம் போட்டக்கூடாது. ஒமேகா டி தான் போடணும், டைம் போடக்கூடாது. இட் வில் பிகம் ராங். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஏ சைன் டி, வெறும் ஏ சைன் டின்னு மட்டும் இருந்துச்சுன்னா பீரியட் என்னவாக இருக்கும்? அதாவது ஏ சைன் டி அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்க. என்னோடய பிளாட்டே வந்து இப்போ இந்த கிராஃப் ஓகே விட்டுருங்க. இப்போ ஏ சைன் டின்னு எனக்கு கிராஃப் இருந்துச்சுன்னா டைம் பீரியட் வில் பி டி. டைம் பீரியட் என்னவாக இருக்கும்? கேபிட்டல் டி. ஓகே, இப்போ அதே வந்து ஏ சைன் ஒமேகா டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டைம் பீரியட் வில் பிகம் டி பை 2. இது வந்து 2 பை. இங்கே வந்து என்னென்னா டைம் பீரியட் வில் பிகம் 2 பை பை ஒமேகா. ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டைம் பீரியட் வந்து என்ன ஆகிடும்? ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு ஃபேக்ட் மாதிரி எடுத்துக்கணும். இங்கே டைம் பீரியட் என்னது? கேபிட்டல் டி. இங்கே டைம் பீரியட் என்னது? கேபிட்டல் டி பை 2. ஜஸ்ட்டு டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். ஏன்னா உங்களுக்கு இது நீங்கள் மேத்தமெட்டிக்கலி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு. இல்லைனா புரியலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இங்கே ஒமேகான்றது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒமேகான்றது என்னது? வாட் இஸ் ஒமேகா? இங்கே கொஸ்டினில் போட்டிருக்கேன்ல ஒமேகான்றது. ஒமேகா இஸ் நத்திங் பட் 2 பை பை கேபிட்டல் டி. ஓகே, ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அதே மாதிரி இங்கே இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. கொஸ்டின்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஈவன் இந்த என்சிஆர்டி அண்ட் ஸ்டேட் போர்டில் கூட இதை டெஸ்ட் பண்ணுறான். வெறும் ஏ சைனுன்னு இருந்துச்சுன்னு வைங்க, டைம் பீரியட் வில் பி வாட்? கேபிட்டல் டி. அதாவது கேபிட்டல் டி டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம் அந்த ஃபங்க்ஷனு. கேபிட்டல் டி டைமுக்கு அப்புறம் இட் வில் ரிப்பீட். அதுதானே டைம் பீரியட். ஆஃப்டர் கிவன் இன்டர்வல் ஹவு மச் இட் ரிப்பீட்ஸ் தான் டைம் பீரியட். இங்கே பாருங்கள், ஏ சைன் ஒமேகா டின்றது வந்து டி பை 2 டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுறது. இங்கே வந்து டைம் பீரியட் குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா? குறையுது. Wait. I made there is one correction. See, because this வந்து ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட் இது, அதனால் பொறுமையாக இருங்க. ஓகே, ஸ்மால் கரெக்ஷன் இஸ் தேர். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் மேத்தமெட்டிக்கலி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாப்டர் உள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதாவது ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் அதோட பீரியட் அப்படி போடலாம். ஃபங்க்ஷன் அதோட பீரியட். அதாவது நம்மக்கிட்ட ஏ சைன் டி அப்படின்னு இருந்தால் டைம் பீரியட்பா. டைம் வில் பி இன் செகண்ட்ஸ், ரைட்? கேபிட்டல் டி, ஐ எம் டாக்கிங் அபவுட் கேபிட்டல் டி. டைம் பீரியட் இன் செகண்ட்ஸ். In seconds. Okay, this is in this will be in seconds.
ஓகே, அதாவது a sin t அப்படின்னா அதோட டைம் பீரியட் என்னவா இருக்கும்? டைம் பீரியட் வில் பி 2π அப்படின்னு இருக்குன்றான். இதே a sin ஒமேகா டின்னு இருந்துச்சுன்னா டைம் பீரியட் என்னவா இருக்குமா? 2π/ω அப்படின்னு மாறிடுமா? புரியுதா இல்லையா? 2π/ω. அதே வந்து என்கிட்ட வந்து a sin 2ωt அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு டைம் பீரியட் என்னவா மாறிடும்? t/2π/2ω அப்படின்னு மாறிடும். தட் இஸ் π/ω மாறிடும். டைம் பீரியட் ஹேஸ் பிகம் பை 2. கரெக்டாக இல்லையா? டைம் பீரியட் ஹேஸ் பிகம் பை 2. அதாவது இப்படி எழுதலாமா? ஆல்ரெடி இருந்த வேல்யூவோட இட் ஹவ் பிகம், சரி போன தடவை பாருங்கள் 2π/ω, ஆனால் அதோட இந்த தடவை என்ன இருக்குது? பை 2. புரியுதா இல்லையா? ஸோ டைம் பீரியட் வந்து பை 2 ஆயிருக்கு. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணோம்? சைனை வச்சு போட்டோம். இதே இதுதான் காசுக்கும். எப்படி சொல்கிறது? இதை வந்து நீங்கள் அப்படியே நோட்ஸில் பக்காவாக எழுதி வைங்க. ஏன் இதெல்லாம் எழுதணுன்றது யூ வில் ஃபீல் ஹாப்பியர் லேட்டர் while studying. ஓகே, இப்போ திரும்ப நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இன் செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் a cos t. சரி சார், இதுக்கு என்ன பீரியட் வரும்? தட் இஸ் டைம் இன்டர்வல் ஆஃப்டர் விச் த கிராஃப் ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ டைம் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகுதுன்றது அந்த கர்வ், அந்த வேல்யூ விச் ரிப்பீட்ஸ் ஆஃப்டர் அ கிவன் டைம். ஓகே, அதுதான் டைம் பீரியட். ஸோ a cos tன்னு இருக்கும். a cos tக்கு டைம் பீரியட் என்ன வரும்? 2π. ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? a cos ωtன்னு இருக்குது. இதுக்கு என்ன டைம் பீரியட் வரும்? டைம் பீரியட் வில் பி 2π/ωன்னு வரும். நாட் டு ஃபர்கெட், இது ஒமேகாவோட டெஃபினேஷன் கூட. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/capital இதன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு. அதெல்லாம் நம்ம இன்னும் போகல, ஜஸ்ட்டு உங்களுக்கு பிளைண்டாக சொல்கிறேன். பிளைண்டாக சொல்கிறேன். மேத்தமெட்டிக்கலி இட் மீன்ஸ் திஸ். ஸோ இப்போ வந்து a cos 2ωt அப்படின்னு இருந்தால் என்கிட்ட என்ன ஆகும்? t is equal to 2π/2ω. 2π/2ω, that is 2π/2. ஓகே, ஜஸ்ட் டைம் பீரியட் டிவைடட் பை 2 ஆகிடுது. இப்போ இங்கேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதை விஷயத்தை பார்த்தீங்களா? அதாவது நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேனோ அதால் டிவைட் ஆகுது. இங்கே வந்து 2πன்னு இருந்துச்சா? சும்மா புரியறதுக்காக போடுறேன் பாருங்கள். இங்கே 2πன்னு இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன இருந்தது? வெறும் t. இப்போ நான் t இருக்க இடத்துல என்னவா மாறி இருக்கேன்? t இருக்க இடத்துல ωtன்னு மாற்றும் போது டைம் பீரியட் என்ன ஆகிடுச்சு? 2π/, நான் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? இங்கே வெறும் t இருந்துச்சு, அதை வந்து நான் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டைம் பீரியடும் பை ஆகிடுது, டிவைட் பண்ணிடணும். இங்கே வந்து ஒரு டைம் பீரியட் என்ன ஆகிடுது? ஐ எம் மல்டிப்ளைட் பை 2π. அப்போ என்ன ஆகிடும்? முன்னாடி இருந்த வேல்யூவோட என்ன இருக்குது? 2π/2ω. ஸோ டைம் பீரியட் வந்து எப்படி வேரி ஆகுதுன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, எஸ். இது வந்து காசுக்கானது, இது சைனுக்கானது. புரியுதா இல்லையா? யா, ஸோ திஸ் இஸ் த கிராஃப் வி ஆர் டாக்கிங் அபவுட். சரி சார், எங்களுக்கு புரிஞ்சுது. யாருக்கா புரியாமல் டவுட்ஸ் இருக்கா? சார், எனி ஒன் ஹேவிங் டவுட்? ரைட்ப்பா. ஸோ இதுதான். ஓகே, நம்ம படிக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் சைனசாய்டல் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் சைன் அண்ட் காஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒருத்தரோட கிராஃப் மட்டும் நான் சொல்லி ஃபினிஷ் பண்ணிடுறேன். tan தீட்டாவோட கிராஃப் எப்படி இருக்கும்? tan தீட்டாவோட கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் நான் வந்து
ஒரு சின்ன ரீஜன் ஆஃப் த கிராஃப் மட்டுமே உங்களுக்கு போதும். ஓகே, ஸோ ஏன்னா நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் இதை படிச்சிருப்பீங்க ஃபுல் கிராஃபை. ஸோ நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் எவ்வளோ லெவலுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் பை, சாரி minus pi by 2. அதாவது tan pi by 2 is plus infinity, tan minus pi by 2 is minus infinity. புரியுதா இல்லையா? tan 0 is 0, tan pi by 4 என்னது 1. ஸோ tan 0 அப்போ நம்மளுக்கு என்ன வருது, வேல்யூவும் 0. ஸோ tan minus pi by 4 அப்போ என்ன வரும், -1. புரியுதா இல்லையா? அதாவது tan pi by 4 plus 1 minus pi by 4 -1. இந்த கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. நீங்கள் 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போய் டச் ஆகக்கூடாது. கிராஃப் இன்ஃபினிட்டியில் தான் போய் டச் ஆகும். இந்த லைனும் இதுவும் டச் ஆகக்கூடாது. புரியுதா இல்லையா? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்டில். ஸோ இட்ஸ் லுக் ஏ சேர் ஷேப். இது எஸ் இல்லையா? இட் லுக் சம்திங் லைக் திஸ். அதோட இன்வெர்டட் மாதிரி நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். இது வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி சார், சார் இதுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சா, 1 hour ஆகிடுச்சே சார் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். நோ, திஸ் வில் பி த கோர் பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த இது தான் உங்களை என்ன பண்ணும், இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஓகேப்பா, ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ சரி, இப்போ நம்ம அந்த சைனசாய்டல் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். குவான்டிட்டிஸ் இன் சைனசாய்டல் ஃபங்க்ஷன். alternating current. Okay, alternating current. Okay, இப்போ I is equal to I0 sin omega t. ஓகே, அப்படின்னு கொடுப்பான். I is equal to I0 sin omega t. இல்லைனா I is equal to, அதாவது ஃபஸ்ட்டு லெட்ஸ் பி வெரி கிளியர், ப்ளஸ் 5 ஸ்டாண்டர்டான எக்ஸ்பிரஷன்ஸை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இல்லைனா விடுங்க, காப்பி இருந்தால் நல்லாயிருக்குமா, என்னம்மா நீங்கள். சரிப்பா, இப்போ கவனிங்க, இம்பார்ட்டன்ட் வேல்யூஸு. இப்போ இதில் வந்து இந்த ஐ இருக்கு இல்லையா, இது வந்து டைமை பொறுத்து டிபெண்ட் ஆகுது பாருங்கள். ஐ இஸ் டிபெண்டிங் ஆன் டைம், ஐயோட வேல்யூ இஸ் டிபெண்டிங் ஆன் டைம். ஸோ ஐ இஸ் நத்திங் பட் வாட், கரண்ட்டு தான்ப்பா. ஐன்றது இங்கே கரண்ட்டு தான். ஐ இஸ் நத்திங் பட் யூ கால் இட் அஸ் instantaneous value of current. Okay, I is nothing but what, instantaneous value of current. Okay, இப்போ இதில் வந்து I0க்கு என்ன பேர், இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம சைன் வச்சும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், காஸ் வச்சும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது சைன் அண்ட் திஸ் இஸ் காஸ். I0 நம்ம என்ன சொல்லுவோம், peak value. I0 you call it as peak value of current. peak value of current இல்லைனா என்ன சொல்லலாம்,
peak value of current or amplitude. Peak value of current or amplitude அப்படின்னு கூப்பிடுவான். இந்த ஒமேகாவுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஒமேகா you call it as what? Angular frequency. Angular frequency. அதோட வேல்யூ என்னது? 2 pi by capital T. ஒமேகாவோட வேல்யூ என்னது? Angular frequency 2 pi by capital T. ஸோ இதுக்கு என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் டீன்றது என்னது? இப்போ இங்கே கவனிங்க, 2 pi by டீன்னு போடுறோம்ல, 2 பைக்கு என்ன யூனிட் அப்படின்னா ரேடியன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் செகண்ட். மேலே ரேடியன், கீழே செகண்ட். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் யூனிட் ஆஃப் ஒமேகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரேடியன் பர் செகண்ட். புரியுதா இல்லையா? 1 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1 ரேடியன் பர் செகண்ட். இப்போ வந்து யூனிட் அடுத்து வந்து 1 by t நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எஃப்? எஃப்ன்றது 1 by t. யூ கால் திஸ் as வெறும் ஃப்ரீக்வன்சின்னு கூப்பிடுவான். இதுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு பேர், பட் எஃப்க்கு வெறும் ஃப்ரீக்வன்சின்னு பேர். தட் இஸ் 1 by f. யூ கால் இதோட யூனிட் என்ன வரும்னா 1 by செகண்ட். வெறும் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். யூனிட் ஆஃப் எஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். அதாவது டிவைடட் 1 by கேபிட்டல் டி, இல்லை 1 by பீரியட் தானே. இப்போ டீக்கு என்ன அர்த்தம்? டி இஸ் நத்திங் பட் பீரியட் ஆஃப் ஏசி, பீரியட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, யூனிட் என்னது? யூனிட் இஸ் யூனிட் ஆஃப் டி இஸ் செகண்ட்ஸ். ஓகே, இப்போ யூனிட் ஆஃப் எஃப்ன்றது என்ன வரும்? 1 by செகண்ட். 1 by செகண்டுக்கு இன்னொரு பேர் என்னது? யூ கால் இட் as 1 ஹெர்ட்ஸ். HERTZ ஆர் 1 HZ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எஃப்னா என்னது? வெறும் ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ரைட், இப்போ ஃப்ரீக்வன்சி வி காட். இப்போ அடுத்து கவனிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஐன்றது இன்ஸ்டன்டேனியஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஓகே, இந்த பாருங்கள். இப்போ சைனசாய்டல் ஃபங்க்ஷனை சைனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை காஸ்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது டி, இதுவும் டி. ஓகே, ஸோ இப்போ I0ன்றது பீக் வேல்யூன்னு பார்த்தோம். ஒமேகான்றது என்னது? ஒமேகா மீன்ஸ் வாட்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஓகே, ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2 pi by capital T and f is what? 1 by t ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்குது. இதுக்கு பேர் என்னது? ஃபைக்கு பேர் என்னது? இனிஷியல் ஃபேஸ். இதுக்கு பேர் என்னது? இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாம்பா. ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ இனிஷியல் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்னா இந்த ஒமேகா டி ப்ளஸ், அதாவது ஒமேகா டியோட கூட என்ன இருக்கோ யூ கால் இட் அஸ் வாட்? 5 ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த மொத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மொத்தமாக இந்த ஒமேகா டி ப்ளஸ் 5 யூ வில் கால் இட் அஸ் வாட்? ஒமேகா டி ப்ளஸ் 5 யூ கால் இட் அஸ் வாட்? டீட்டா. அதாவது பாருங்கள், இங்கேயும் ஒரு ஒமேகா டி ப்ளஸ் 5, இங்கேயும் ஒரு ஒமேகா டி ப்ளஸ் 5. ஸோ அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, யூ கோயிங் டு கால் இட் அஸ் வாட்? ஃபேஸ் ஆங்கிள் ஆர் சிம்பிளி ஃபேஸ். வாட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் அ, இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு சைனசாய்டல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன்,
இதுமே ஒரு சைனசாய்டல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் அ ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. வாட் இஸ் அ இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னா நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் கண்டுபிடிக்கிறது. ஃபேஸ் ஆங்கிள்ன்றது மொத்தமாக ஓகே, அதில் வெறும் ஃபையை மட்டும் நம்ம சொன்னோன்னா என்ன சொல்கிறோம்? அதை இனிஷியல் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எஃப்ன்றது 1/t செகண்ட் ஹர்ட்ஸு ஃப்ரீக்வன்சின்னு கூப்பிட்றோம். ஓகே, ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் we will see. Wait. இப்போ கவனிங்கப்பா, இப்போ ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்தோம். சம்டைம் தே வில் ஆஸ்க் சம்திங் லைக் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ இது மாதிரி ஒன்று கேட்பான், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 AC. பிட்வீன் 2 AC, அதாவது ரெண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவான். ஓகே, ரெண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ I1 will be I0 என்ன வந்துடும்? cos omega t. ஓகே, ப்ளஸ் π/2 இருக்குன்னு வைங்க, ஆர் யூ கேன் கால் இட் as some 5/1 இருக்கட்டும். இன்னொரு சைனசாய்டல் எடுத்துக்கோங்க. I is equal to I0 cos omega t plus 5/2. இப்போ they will ask you to find something called as phase difference del phi அப்படின்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவான், del phi. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு இதில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஃபேஸை எடுத்துக்கோங்க. இதில் இருக்க இனிஷியல் ஃபேஸ் அண்ட் இதில் இருக்க இனிஷியல் ஃபேஸ் எடுத்துக்கிட்டு இஃப் யூ சப்ராக்ட் தட் அண்ட் புட் அ மேக்னிடியூட் phi1 minus phi2ன்னு போடுறேன். ரெண்டு இனிஷியல் ஃபேஸையும் மைனஸ் பண்ணிட்டு மேக்னிடியூட் போட்டோன்னா அதுதான் என்னது? என்னோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. del x is del phi is always a positive value. Okay, you call this as a phase difference. இது பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவும் ஒமேகா டியில் இருக்குது, இதுவும் ஒமேகா டியில் இருக்குது. இது phi1, இது phi2. அதாவது இதுவும் காஸ், இதுவும் காஸ். ரெண்டு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணப்பா. டேரெக்டாக நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடாது. இதை நல்லா பண்ணிங்க, கவனிச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு பண்ணிங்கன்னா தப்பாக வரும். இது நான் எதை சொல்கிறேன்னா அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இது காசாக இருந்துச்சுன்னா இதுவும் காசாக இருக்கணும். இது ஒமேகா டின்னு இருந்தால் இதுவும் ஒமேகா டின்னு இருக்கணும். அப்போ தான் இந்த டேர்மையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது யூ வில் கெட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து இஃப் ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள், லைக் என்கிட்ட இப்படி இருக்குது. இது முக்கியம் கிடையாது, பீக் வேல்யூ முக்கியம் கிடையாது. பட் இந்த காசு சைன் அந்த ஒமேகா, இந்த ஒமேகா டி ப்ளஸ் ஒமேகா டி இருக்குது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் அதான். இது ப்ளஸ் ஒமேகா டி, இதுவும் ப்ளஸ் ஒமேகா டியில் இருக்கணும். இப்போ இப்படி இருந்தால் இதை நீங்கள் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். மைனஸ் ஒமேகா டின்னு இருந்தால் இதை அப்ளை பண்ண முடியாது.
இது ப்ளஸ் ஒமேகா டி இருக்குது, இது மைனஸ் ஒமேகா டி இருக்குது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ இப்போ என்கிட்ட ஒரே அதாவது உள்ளே இருக்க ஃபேஸில் அந்த ஒமேகா டியோட சேஞ்சஸ் ஷுட் நாட் பி அஃபெக்டிங். ஸோ ஸோ என்ன வரும் இதில் வந்து பாருங்கள், இங்கேயும் சைன் இருக்கா, இங்கேயும் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒமேகா டியா, இங்கேயும் ப்ளஸ் ஒமேகா டி. அப்படி இருக்கும்போது நான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்லலாம் இங்கே? ஹவு டு ஃபைண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஹியர்? I can say phase difference as phi1 minus phi2 பண்ணிவிட்டு மேக்னிடியூட் போடுற வேண்டியதான். இதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். புரியுதா? இது அந்த ஒமேகா டி பார்க்கணும். ரெண்டுமே மைனஸ் இருக்கலாம். அதை பாருங்கள், மைனஸ் ஒமேகா டி இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அது மாறி இருக்கக்கூடாது. ஓகே சரி, இப்போ உங்ககிட்ட இன்னொரு காம்பினேஷன் சொல்கிறேனே. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது? கரெக்டாக சொல்லுங்கள். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வரும்? கமான், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ I is equal to I naught sin omega t. What is the phase difference between this? சொல்லுங்கப்பா. எஸ், நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு சைன் இருக்கணும், ஒமேகா டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை காஸ் இருக்கலாம். ஓகே, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ரூல் பார்த்தோம். என்ன ரூல் பார்த்தோம்? பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, ஒன்று சைன் இருக்கணும், இல்லை காஸ் இருக்கணும். இதை நான் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த I2 ஐ கேன் ரைட் இட் as what? காஸ் ஒமேகா டி இருக்கிறதுல ஐ கேன் ரைட் sin ஒமேகா டி ப்ளஸ் π/2 சொன்னனா இல்லையா? மாற்றி எழுதலான்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், இது சைனு, இதுவும் சைன், இதுவும் ஒமேகா டி ப்ளஸ் ஒமேகா டி, இதுவும் ப்ளஸ் ஒமேகா டி. அப்போது இதுக்கு கூட என்ன இனிஷியல் ஃபேஸ் இருக்குது? +0. எதுவுமே இல்லைனா +0. பட் ஆனால் இதுக்கு என்ன இருக்குது? ஃபேஸ், இனிஷியல் ஃபேஸ் π/2. ஸோ இதோட ஃபேஸ் வந்து 0. இதோட ஃபேஸ் என்னது நம்மளுக்கு
pi by 2. So what is the phase difference? Phase difference நம்மளுக்கு என்ன இருக்கும்? magnitude போட்டுறணும் இல்லையா? 0 minus pi by 2 minus pi by 2 வரும். We need to put the magnitude. Okay, right. Right, okay, good. So இப்போ அடுத்து we will see another problem. சரிப்பா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சைனசாய்டல் தான் படிக்க போகிறோம். வெயிட் இது வரைக்கும் நான் ஃபுல்லாக சொன்னது கரண்ட்டை தானே சொல்லிகிட்டு இருந்தேன். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் என்னால் என்ன சொல்ல முடியும்? ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப். ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இல்லை இஎம்எஃப்னு சொல்ல முடியும். அதாவது V is equal to V0 sin omega t plus pi by plus 5, or you can say V is equal to V0 cos omega t plus 5. As usual, peak value என்னது? V0 is the peak value. What is omega? Angular frequency. What is the phi? Initial phase. And omega oda definition என்னது? And V is what? Instantaneous value. இதில் இருக்க V instantaneous. சைனாக இருக்கலாம் இல்லை காஸாக இருக்கலாம். Okay, depending on the condition. இப்போ phiக்கு பேர் என்னது? Initial phase. What is mean by theta? Theta is nothing but the phase angle of the voltage. அதாவது phase angle அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொத்தமாக அந்த அந்த சைன் இல்லை காசுக்கு உள்ளே இருக்கிறத you call it as omega t plus 5. omega t என்ன அர்த்தம்? 2 pi by capital T. பா கவனிங்க, இங்கே உங்களுக்கு ஒரு கொஷின். இப்போது உங்கள்கிட்ட 2 ஃபங்க்ஷன் தரேன். இப்போ இது வந்து சைனசாய்டல் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப். எப்படி நம்ம காசுக்கு கரண்ட்டுக்கு சொன்னோமோ அதே மாதிரி இது வோல்டேஜுக்கு. ஓகே, சரி. இப்போ வந்து V is equal to V0 sin omega t. ஓகே, ப்ளஸ் ப்ளஸ் 5 இருக்கு. ஓகே, இப்போ என்ன கொஷின்னா, வாட் இஸ் த பீரியட் அப்படின்னு நான் கேட்க போகிறேன். ஓகே, இது ஒரு ப்ராப்ளமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்லுங்கப்பா. எஸ். ஸோ வாட் இஸ் த பீரியட்? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ V1, V2, V3 and V4. ஸோ இதுக்கு எதுக்கு என்னென்ன பீரியட்ஸ் வரும்? எஸ் கமான். V1, V2, V3 and V4.
ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த பீரியட் ஆஃப்டர் விச் த ஃபங்க்ஷன் ரிப்பீட்ஸ்? பா சொல்லுங்கப்பா. Yeah, V1, V2, V3 and V4. So alternating voltage அதாவது V1, V2, V3 and V4 இதோட corresponding period சொல்லுங்க பார்க்கலாம். What is the period? நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எடுத்துக்கலாம். See, இது ஒரு ஃபேக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனிஷியல் ஃபேஸ் or peak value does not affect the initial phase நாலும் சரி, initial phase constant நாலும் சரி, peak value நாலும் சரி, they won't affect the initial phase peak value does not affect the period. ஓகே, நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இனிஷியல் ஃபேஸ்ன்றது ஐ எம் டாக்கிங் அபவுட் 5 என்னவா இருக்குன்றது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி பீக் வேல்யூன்றது V0. இது என்னனாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நம்மளுக்கு எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா we need to watch on the அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வெறும் ஒமேகா டீன்னு இருக்கா? V1க்கு வெறும் ஒமேகா டீன்னு இருக்குது. இங்கே V2க்கு என்ன இருக்குது? இப்போ இங்கே சைனில் இருக்குது, இங்கே காஸில் இருக்குது. அது எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா? இங்கேயும் ஒமேகா டி தான், இங்கேயும் ஒமேகா டி தான். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடக்கூடாது. சைன்னாலும் சரி, காஸ்னாலும் சரி, ரெண்டு பேருக்கும் பீரியட்ன்றது என்னது? பீரியட் இஸ் ஆல்வேஸ் த சைன் ஃபங்க்ஷனுக்கும் காஸ் ஃபங்க்ஷனுக்கும் பீரியட்ன்றது 2π தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே ஒமேகா டீன்னு இருக்குது. அப்போ என்ன வரும் பீரியடு? 2π/ஒமேகா. சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே பீரியட் 2π தான் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே ஒமேகா டீன்னு வரதுனால நான் என்ன பண்ணணும்? 2π/ஒமேகா. புரியுதா இல்லையா? இப்போ அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த பீரியட் இயர்? V3க்கு பீரியட் என்ன வரும்? V3க்கு வந்து ஒமேகா இல்லை, இங்கே 2 ஒமேகா இருக்குது. அப்போ 2π/2 ஒமேகான்னு வரும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வெறும் ஒமேகா இல்லை, 3 ஒமேகான்னு இருக்குது. அப்போ என்ன வரும் பீரியட்? 2π/3 ஒமேகா. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே வந்து வெறும் ஒமேகா டி, வெறும் டி இல்லை, ஒமேகா டி இருக்கனால 2π/t. திஸ் இஸ் த டைம் பீரியட் டி. புரியுதா இல்லையா? ஸோ யூ கேன் டேக் திஸ் விச் இஸ் ஈக்குவல் டு π/ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, எவ்ரி திங் இஸ் கிளியர் நவ் ஐ திங்க். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to discuss about average or mean value. அதாவது மீன் வேல்யூ ஆர் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீன் வேல்யூன்னு சொல்லுவான், இல்லைனா என்ன சொல்லுவான்? மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, அப்படின்னா என்னன்றதை we are going to see. அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்னது?
just you can call simply as RMS value. இதுக்கு இன்னும் சில பேர் இருக்குப்பா. இந்த RMS வேல்யூக்கு சில பேர் இருக்கு. ட்ரூ வேல்யூ இதுக்கு இன்னும் 2-3 பேர் இருக்கு பாருங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ட்ரூ வேல்யூன்னு கூப்பிடுவான். ட்ரூ வேல்யூ or average, I'm sorry, true value or effective value. ட்ரூ வேல்யூ ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதாவது இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். we have studied peak value, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, இது 2 தான் படிச்சிருக்கோம். ஆனால் இதை தாண்டி இன்னும் சில குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி, அதே மாதிரி ட்ரூ வேல்யூ ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ ஃபார் ஆர் ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார் வாட் ஏசி. ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் உங்கள்கிட்ட கொடுத்தனா என்னால் எப்படி வந்து பீக் வேல்யூவையும் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ சொல்கிற மாதிரி I am going to say something called as average value or mean value. ஓகே, சரிப்பா. இப்போ இதுக்கு வந்து குயிக்காக பார்க்கலாம் ஆவரேஜ் வேல்யூ மீன் வேல்யூனா என்னென்னு. ஓகே, இதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஓகே, 2 டைப் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் இருக்குது ஆவரேஜ் வேல்யூக்கும் மீன் வேல்யூக்கும். ஓகே, இப்போ நம்மளோட சைனசாய்டல் இதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் யூ டேக் அ சைனசாய்டல் 1, இதான் நம்மளோட ஒரு ஏசி இல்லையா. I is equal to I0 sin omega t, அதோட கர்வ் இது. ஓகே, அதோட கர்வ் this is plus I and this is minus I. so mean or average value of AC. so இதில் வந்து what is the period here? total period என்னது? 0 to t, அதாவது 0 to t வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? பாசிட்டிவ் சைக்கிள். கரெக்டாக 0 to t by 2, that is ஒரு ஃபுல் டைம் பீரியட். இது வந்து ஒரு ஃபுல் கர்வ், மறந்துட வேண்டாம். இது வந்து ஒரு ஃபுல் கர்வ். இதில் பாதி கர்வ் வந்து t by 2னா மீதி பாதி என்னது? மீதி என்னது? கேபிட்டல் T. ஸோ பாதி சைக்கிள் பாசிட்டிவ் சைக்கிள் தான், பாதி சைக்கிள் என்னவாக இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ. நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்சரை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் we can analyze that. so average value denoted by the symbol like this. average value or இன்னொரு symbol என்னன்னா they will use a symbol like this. average value or mean value அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா it means 2I0 divided by pi அப்படின்னு ஆன்சர் வருமா. அதே மாதிரி -2I0 by பைன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். இது வந்து எந்த சைக்கிளுக்கு வரும்னா 0 to t by 2 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு நீங்கள் ஆவரேஜ் வேல்யூ எடுத்திங்கன்னா. இப்போ நம்ம இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோம்? சைனசாய்டல் ஃபங்க்ஷனுக்கு தான் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. 0 to t by 2க்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்திங்கன்னா 2I0 by pi. அதே மாதிரி நான் சொன்னல 2 by pi வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு, அது இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேல்குலேஷன்ஸ் போடும்போது. -2I0 by piன்றது எதுக்கு வரும்னா ரிமைனிங் ஆஃப் சைக்கிள் t by 2லேருந்து t வரைக்கும் இருக்க சைக்கிள் இருக்குல்ல அதுக்கு வரும். ஓகே, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு +2I0 by pi, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு -2I0 by pi. இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது? வாட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஃபார் டோட்டல் சைக்கிள்? 0 to t எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஆவரேஜ் வேல்யூ 0. ஏன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0ன்னு வரும். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள்
இது நம்ம என்ன சொல்லலாம், ஃபுல் சைக்கிள். இது என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இது என்ன சொல்லலாம், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். புரியுதா இல்லையா? இது எல்லாமே டைரக்ட் ரிசல்ட் நான் சொன்னது. ஓகே, அட் த சேம் டைம் ஒன் செகண்ட் மறந்துட வேண்டாம், 2/πன்றது நம்மளுக்கு என்னது, 2/π இஸ் நத்திங் பட் 0.637. ஓகே, இது கால்குலேஷன்ஸ் அப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க, எங்களுக்கு எப்படி இது I0ன்றது பீக் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது எப்படி வந்துச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 டெஃபினேஷன்ஸ் அது உங்கள் புக்கில் 2 டெஃபினேஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா 2 definitions to find I average or I mean கண்டுபிடிக்க 2 டெஃபினேஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து என்னென்னா ஃபார்முலா இஸ் தேர். இதை நான் ஆல்ரெடி வேறு ஏதாவது வீடியோஸில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில். ஓகே, ஸோ இப்போ வந்து இஃப் யூ டேக் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆவரேஜ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை உள்ளே போடணும். டைம் டிபெண்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, மேபி அது வந்து ஒரு சைன் ஃபங்க்ஷன், சைன் ஒமேகா டியாக இருக்கலாம், காஸ் ஒமேகா டியாக இருக்கலாம். ஓகே, average current between T1 and T2 time. This is the formula for average current between T1 and T2 time. ஓகே, ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, இதில் நீங்கள் போட்டு இன்டகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் டெஃபினேஷன், ஒரு தியரி பேஸ்ட் அப்படின்னு சும்மா எழுதுகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியரி பேஸ்டு டெஃபினேஷன். இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை அப்படியே எழுதிக்கோங்க. I average is equal to amount of direct current. அதாவது ஐ ஆவரேஜ்ன்றது நம்ம ஆஃப் சைக்கிளுக்கெலாம் பார்த்தோம், ஃபுல் சைக்கிளுக்கு 0ன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறான் பாருங்கள். I average is equal to amount of direct current which sends same amount of charge in circuit in a circuit இப்போ ஓகே, இப்போ கவனிங்க.
அதாவது I average ஓட definition. Okay, what answer you will get? 2 I naught by pi. இந்த ஆன்சர் வரணும்னா 0 to t by 2 சைக்கிளுக்கு தானே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். அதாவது 0 to t by 2 ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 2I naught by பைன்னு வரும். ஆனால் தியரிட்டிக்கலாக இது எதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு I ஆவரேஜ்ன்றது ஒரு தியரிட்டிக்கல் டெஃபினேஷன். இட் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட்னா என்ன அர்த்தம்? அமௌண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் கரண்ட் they are talking about. இல்லை நீங்கள் கான்ஸ்டன்ட் டைரக்ட்டுக்கு பதில் கான்ஸ்டன்ட் எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் கரண்ட் விச் சென்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இன் அ சர்க்யூட் இன் த சேம் டைம் as sent by AC in a half cycle. Okay. ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல என்ன போட்டுக்கோங்க, see, I average is equal to the amount of direct current which sends the same amount of charge in a circuit in same time as sent by the given AC current in a half cycle of 0 to half cycleன்ற வேர்டு எல்லாமே நம்மளுக்கு ஃபேன்சியாக இருக்கும். பட் கரெக்டாக எழுதணுன்னா in same ஓகே. இப்போ இதுதான் கரெக்டான டெஃபினேஷனாக புரிகிற மாதிரி இருக்கும் இந்த டெஃபினேஷன். ஸோ I average is equal to the amount of direct current which sends the same amount of charge. இப்போ நல்லா தெரியும், ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஒரு சார்ஜ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ I average is equal to the amount of direct current which sends the same amount of charge in a circuit in time 0 to t as sent by a given AC in same time. ஓகே, இங்கே ஏசின்றது நம்மளோட ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஒரு ஏசி கரண்ட் அனுப்பக்கூடிய அட் த சேம் டைம் ஆஃப் 0 to t by 2. புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து டெஃபினேஷன். இதை வச்சும் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணலாம், இல்லை இதை வச்சும் டிரைவ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான். உங்கள் புக்கில் நீங்கள் என்சிஆர்டியில் எதை யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதை கூட நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதலாம். ஓகே, நீட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீட்டுக்கு வந்து நீட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த வேல்யூஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்போ நம்ம பார்த்தது வந்து கம்ப்ளீட்லி ஆவரேஜ்க்கானது. இப்போ ஓகே, இப்போ இது வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபார் இது சொல்லியிருந்தேன். இதுக்கு இப்போ இங்கே வந்து பாருங்கள், I naught sin omega tக்கு மட்டும் தான் இந்த ஆவரேஜ் வேல்யூன்னு நினைக்க வேண்டாம். ஈவன் இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பை, ப்ளஸ் 5 இருந்தாலும் சரி மைனஸ் 5 இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. திஸ் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ, மறந்துட வேண்டாம். வாட் எவர் மே பி த ஃபங்க்ஷன், ஒரு சைனசாய்டல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் போதும். சைனும் சரி காசும் சரி பிரச்சனை இல்லை. ஆஃப் சைக்கிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் 2I naught by பை. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மைனஸ் 2I naught by பை. புரியுதா இல்லையா? இவ்வளோ தான் விஷயம். ஓகே, சரி. இப்போ வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ ஆர் எஃபெக்டிவ் வேல்யூனா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, சரிப்பா. வாட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் ஒன். அது வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் ஆர்எம்எஸ். இதுக்கு என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள். ஐவின்னு போடுவான், இல்லை ஐ எஃபெக்டிவ்னு போடுவான், எல்லாம் ஒன்று தான். இதுக்கு ஒரு ஆன்சர் என்ன வரும்னா I naught by √2. ஈஸியாக இருக்கா? இதில் ஹாஃப் சைக்கிள் ஃபுல் சைக்கிள்லாம் கிடையாது. இது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான். 0 to total for full cycle, 1 full cycle இருக்கக்கூடிய ஆன்சர். ஒரு 1 full சைக்கிளுக்கு 0 to capital T. புரியுதா இல்லையா? ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு I naught by √2. இதுக்கு வந்து ஹாஃப் சைக்கிள், இந்த ஆவரேஜ் மாதிரி இதுக்கு 4-5 டேர்ம்ஸ்லாம் வராது. ஆவரேஜ் மாதிரி இதுக்கு 4-5 டேர்ம்ஸ் வராது.
ஒரே ஒரு டேர்ம் தான். என்னது அது? இட்ஸ் கோயிங் டு பி I0/√2. இது வந்து வெறும் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு மட்டும் தான் இட் இஸ் டிஃபைன். ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு தான். ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் டு டிஃபைன் ஃபார் ஹாஃப் சைக்கிள் ஆல்சோ யூ கேன் டூ இட். பட் ஆனால் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு மட்டும் உள்ள ஆவரேஜ் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ தான் படிக்கிறோம். சரி, இந்த ஆர்எம்எஸ் வேல்யூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஃபார்முக்கு ஃபுல் நேம் என்னது? ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இதை வந்து இதுக்கும் 2 டெஃபினேஷன் இருக்குது. 2 டெஃபினேஷன்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா டெஃபினேஷன். ஃபார்முலா டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபார்முலா டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்கிறானா, இதை அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. ஸ்கொயர் பண்ணணும், ரிவர்ஸில் வாங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ நீட் டு கோ டு த மீன் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடலாமா? நம்மளோட என்கிட்ட ஒரு கரண்ட்டு கொடுத்துருக்கேன், ஏசி கரண்ட் நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு நான் மீன் எடுக்கணும். மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, மேலே ஒரு இன்டகிரேஷன், கீழே ஒரு இன்டகிரேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு டூ த இன்டகிரேஷன். அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். 0 to capital T, 0 to capital T. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்தால் இந்த வரக்கூடிய ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? IRMS. இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? I0/√2. This is the RMS value. What is 1/√2? 0.707 I0. ஓகே, இது வந்து வாட்? இந்த டெஃபினேஷன். தியரிட்டிக்கல் டெஃபினேஷன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒன்று இந்த டெரிவேஷன் வச்சோ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். யூ கேன் யூஸ் அதர் டெரிவேஷன்ஸ் ஆல்சோ தேர். ஸோ IRMS is equal to direct current which produces same amount of heating effect in given resistor, same amount of heating effect in a given resistor as it is produced by given AC alternating current given AC when passed for same time during complete cycle. Okay, so IRMS is equal to DC which produces same amount of heating effect. போன I ஆவரேஜுக்கு வந்து சார்ஜ் ஃப்ளோ வச்சு சொன்னான்னா, அதாவது 0 to T/2 எவ்வளோ சார்ஜ் வந்து அந்த டிசி அனுப்புதோ அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் சென்ட் பை த ஏசி, அதோட அந்த டிசி வேல்யூ தான் நம்ம I ஆவரேஜ்னு சொன்னோம் ஃபார் 0 to T/2 டைம் போனதில். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள், இட் இஸ் ஈக்குவல் டு த டிசி வேல்யூ. இங்கே என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு த டிசி வேல்யூ. IRMS is equal to the DC value. அந்த கரண்ட்டோட வேல்யூ தான் which produces same amount of heating effect in a given resistor as it is produced by a given AC when passed for same time during a complete cycle. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெரிவேஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டெரிவேஷன்ஸ். ஓகே, சரிப்பா. இப்போ கவனிங்க, இதில் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்?
we have seen the RMS value and the average value. சரி, பீக் வேல்யூ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இருக்கும்போது நம்ம புதுசாக 2 குவான்டிட்டி படித்தோம். அதுக்கு ஒரு நீட் இருக்குது, அதுதான் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு நோட் ஒரு கிராஃப் போட்டுடலாமா? என்ன கிராஃப் அப்படின்னா, இது என்னோட ஒமேகா டி, என்கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து I is equal to I0 sin omega t plus I, இது மைனஸ் I. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோடய கிராஃப். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம 3 வேல்யூஸ் படித்தோம். ஒன்று பீக் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்றது இது கரெக்டாக, இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, இது ஆவரேஜ், இது பீக் வேல்யூ. இங்கே பீக் வேல்யூன்றது என்னென்னா இதுதான் பீக் வேல்யூ கரெக்டாக. திஸ் இஸ் I0 பீக் வேல்யூ. அதாவது I0ன்றது என்னது, பீக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 2I0/π, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆவரேஜ் வேல்யூ ஃபார் 0 to t/2. RMS வேல்யூன்றது என்னது, I0/√2. இதுக்கு என்ன அர்த்தம், இட் மீன்ஸ் வாட், இட் மீன்ஸ் 0.637 I0. இதோடது என்னது 0.707. எது பெருசு, RMS வேல்யூவா ஆவரேஜ் வேல்யூ பெருசா ஹாஃப் சைக்கிளுக்கு? ஸோ RMS value of AC over 1 full cycle. ஓகே, இப்போ இது வந்து I0. ஓகே, திஸ் இஸ் I0 அண்ட் ஆவரேஜ் வேல்யூன்றது என்னது, பீக் வேல்யூன்றது மார்க் பண்ணி பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இது வந்து எது அதிகமாக இருக்குது, RMS வேல்யூ 0.707 I0, 0.707 I0. இது வந்து என்னது 0.67637 I0. இது வந்து ஆவரேஜ் வேல்யூ கரெக்டாக. திஸ் இஸ் I average, IRMS and this is what, peak value. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது I average வந்து கம்மி, RMS அதோடு கொஞ்சம் அதிகம், பீக் வேல்யூன்றது மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இது வந்து நம்ம ஹாஃப் சைக்கிளுக்கு பார்த்தோம், இது வந்து என்டையர் ஃபுல் சைக்கிளுக்கு RMS நம்ம டிஃபைன் பண்ணது. லாஸ்ட்டாக ஒன் மோர் டேர்ம் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஓகே, in value நோட்டுன்னு போட்டுக்கோங்க. in our homes, in our home, in our home we receive, நல்லா கவனிங்கப்பா, in our home we receive 220 volt 50 hertz AC அப்படின்னு சொல்லுவான். அதாவது in our home we receive 220 volt and 50 hertz AC அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 220 volt 50 hertz AC அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எஃப்ன்ற ஹர்ட்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ 50 ஹர்ட்ஸ் உள்ள ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். 50 ஹர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். இது என்ன வோல்ட், இது நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ்னால் சைனில் கொடுத்துருக்கணும். நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தானே வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்போது சைனஸாய்டு இல்லை சைன் இல்லை காசு தானே வந்திருக்கணும். பட் 220ன்னு கொடுத்துருக்கானேன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வோல்டேஜா, RMS வேல்யூ தான் கொடுத்துருப்பான். ஸோ இது ரொம்ப ப்ராப்ளம் சால்விங்லேயும் ரொம்ப முக்கியம். அவன் வந்து ஒரு ஏசி சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 220 வோல்ட் 50 ஹர்ட்ஸ்னு ஏதோ ஒன்று கொடுக்குறான்னு வைங்க. இட் மீன்ஸ் வாட்,
they have given the RMS value and they have given the frequency ன்னு அர்த்தம். பீக் வேல்யூ கொடுக்க மாட்டான் எப்போவுமே. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனில் அதாவது வோல்டேஜ் கமா போட்டு ஹர்ட்ஸ்ன்னு கொடுப்பான்ப்பா. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். V frequency ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் கொடுப்பான். இப்படி கொடுப்பான். இதுக்கு என்ன அர்த்தம்? RMS வேல்யூ இதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இது ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா இல்லையா? ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? VRMS ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ VRMS எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. புரியுதா இல்லையா? 220 வோல்ட் RMS வேல்யூ. இப்போ பீக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைடட் பை V0 பை ரூட்டுன்னு எழுதலாம். which is nothing but what? V0 is equal to, I can write it as 220 into root 2. What is root 2? 1.414, right? So இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், you will have 311 volt. ஸோ நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு யூ டேக் அ எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் எடுத்துகிட்டு அது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருப்பான். 220 வோல்ட் 50 ஹர்ட்ஸில் யூஸ் பண்ணலான்னு. அதுக்கு 220ன்றது RMS வேல்யூ தான் கொடுத்துருப்பான். நம்ம பீக் வேல்யூ வேணுன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 311 வோல்ட் கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பீக் வேல்யூ. ஓகே, பட் ஆனால் இது RMS வேல்யூ. மேபி நம்ம ஆல்டர்னேட்டிங் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா அதை எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? ஒன்று சைனில் எழுதலாம், இல்லை காஸில் எழுதலாம். புரியுதா இல்லையா? you're able to get right path. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போய் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த PDF வந்து ஐ வில் போஸ்ட் இன் அவர் டெலகிராம் குரூப். நாளைக்கு RMS அண்ட் ஆவரேஜ் வேல்யூவோட ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு we will go into the direct topic, அதாவது பியூர் ரெசிஸ்டர், பியூர் கெப்பாசிட்டிவ், இண்டக்டிவ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்ஸை யூ டோன்ட் மிஸ். டோன்ட் ஃபீல் ஹரி, லைக் நிறைய பேர் ஹரியில் இருக்கீங்க, அப்படிலாம் இருக்க வேண்டாம். பொறுமையாக போகலாம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி குட், யூ வில் கெட் அ வெரி குட் மார்க். ஓகே, ரைட் பா, வி வில் ஃபினிஷ் த கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye from Nagarajan. All the best. Bye bye. Hi sir. Hi Dinesh. Bye bye.